11th max exercise 3.2 la 5th sum. Find the degree measure of the angle subtended at the center of a circle of radius 100 cm by an arc length of 22 cm. Okay வா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, தீட்டா தான் கேட்குறாங்க, அது டிகிரி மெஷர்ஸில் வேணும்னு கேட்குறாங்க. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 100 சென்டிமீட்டர்னு, லென்த் ஆஃப் த ஆர்க்கு 22 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், length of the arc is equal to 22 cm. length of the arc L ன்னு எடுத்துக்குவோம், ரேடியஸ்ங்கிறது 6. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா. ஓகேவா, இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற என்ன ரிலேஷன் என்ன அப்படின்னா L is equal to R into தீட்டா. Lங்கிறது 22 தெரிஞ்சிருச்சு, Rங்கிறது 100 தெரிஞ்சிருச்சு, தீட்டாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ தீட்டா is equal to 22/100. இது கேன்சல் பண்ணி போட்டோம்னா 11/15 வரும். ஓகேவா, இப்போ தீட்டா வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிகிரி மெஷர்ஸில் கேட்குறாங்க. நம்ம நார்மலாகவே L is equal to R into தீட்டான்னு நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ தெரியும் போது இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன செஞ்சுருப்போம், டிகிரிலேருந்து நம்ம ரேடியனுக்கு மாற்றிருப்போம். அப்போ அதில் வர்ற ஆன்சர் என்னவாக இருக்க போகுது, அப்போ ரேடியனில் உள்ள ஆன்சருக்கு தான் அந்த இடத்துல நம்மளுக்கு எல்லோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, இப்போது அந்த தீட்டாங்கிறது இப்போ என்ன மெஷரில் இருக்கும், இப்போ கடைசியாக நம்மளுக்கு ரேடியனில் இருக்கும். அந்த ரேடியனை நம்ம என்ன செஞ்சுக்கணும், மறுபடியும் டிகிரியாக மாற்றிக்கணும். ஓகேவா, அவங்க என்ன கேட்டிருக்கிறது டிகிரி மெஷர்ஸில் தான் வேணும்னு கேட்குறாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம டிகிரிலேருந்து ரேடியனுக்கு போகணுன்னா π/180. அப்போ ரேடியன்லேருந்து டிகிரிக்கு போகணுன்னு என்ன செஞ்சுக்கணும், 180/π பண்ணிக்கணும். ஓகேவா, இந்த பையோட வேல்யூ என்னது 22/7. ஓகே, அப்போ 11/50 இன்ட்டு 180 பை பையோட வேல்யூ என்னது 22/7. இந்த 7 என்ன செஞ்சுக்கலாம், மேலே கொண்டு போயிடலாம். ஓகேவா, 1 11s are 11, 2 11s are 22, இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் இங்கே 1 2s are 2, 9 2s are 18, ஸோ 9 7s are 63/5. இது அப்படியே எழுதக்கூடாது நம்ம. ஓகேவா, டிவைட் பண்ணி என்ன டிகிரிங்கிறத கரெக்டாக ப்ராப்பராக எழுதிடணும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 63/5ங்கும்போது அதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 5s are 5, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 3 இருக்கும் இல்லையா, அப்போ 3/5ன்னு இருக்கும். அந்த பேலன்ஸு 3 அதை எதால் டிவைட் பண்ணணும், நம்ம 5ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த டேர்ம் வரைக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் டிகிரி, இங்கே வந்திருக்கு இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், மினிட்ஸாக மாற்றிக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது என்னது, மினிட்ஸ். ஓகேவா, அப்போ ஒரு டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸு. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், என்ன டிகிரி கொடுத்துருக்காங்களோ அதை என்ன செஞ்சுக்கணும், 60ஆல் ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா, 1 5s are 5, 12 5s are 60. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 36ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ 12 டிகிரி 36 மினிட்ஸ். இது புரிஞ்சுதா? இப்போ அது நம்ம நார்மலாக 63ஐ 5ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், 1 5s are 5, பேலன்ஸ் 1, இங்கே 3 இருக்கா, 2 5s are 10. ஓகே, அப்போ 3 ரிமைனிங். நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனாக எழுதும்போது அது 12 3/5ன்னு எழுதுவோம் இல்லையா, இந்த ஹோல் நம்பராக இருக்கிறத டிகிரியில் எழுதிடுங்க. இங்கே ரிமைனிங் 3/5ன்னு இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம என்ன செய்ய முடியாது, 3/5 மினிட்ஸ்னு எழுத முடியாது. அது வந்து என்னது டிகிரியில் தான் இருக்கும். அதை வந்து மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன், 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 3/5ன்னு வர்ற ஆன்சரை ஜஸ்ட் 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 36ன்னு கிடைக்கிது. ஸோ அந்த 36 12 மினிட்ஸ் 12 டிகிரி 36 மினிட்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா.